ஹலோ. சொல்லுங்க. ஹலோ வணக்கம் சார். ஆர்கே பஜாஜ்லேருந்து கால் பண்ணியிருக்கேன் சார். சொல்லுங்க மேம். சார் செட்டாக்குண்டி சர்வீஸ்க்காக கால் பண்ணியிருக்கேன் சார். சொல்லுங்க மேம். சார் சர்வீஸ்க்கு எப்போ கொண்டு வரீங்க சார்? மேம் வண்டி நல்லா ஓடிட்டு தான் இருக்கு. எதுக்காக சர்வீஸ்ன்னு சொன்னீங்கன்னா நான் கொண்டு வந்து விடுறேன். இல்லை சார் கிலோ அந்த சர்வீஸ் அதுக்குள்ளே பார்க்கணும் சார், இல்லைன்னா வாரண்டி கிளைம் ஆகாது, அதுக்காண்டி தான் சார். இது சொல்றீங்க வண்டியை கொண்டு வந்து விட்டா 7 நாள் ஆகும், 8 நாள் ஆகும், 5 நாள் ஆகும், 10 நாள் ஆகுன்றாங்க. எப்படி சார் சர்வீஸ் அதான் நான் ஏற்கனவே கம்ப்யூட்டர் உங்ககிட்ட சார் நான் அவ்வளோ நாள் பேசியிருக்கேன்னு ஆகும். நினைக்கிறேன். ஆல்ரெடி உங்ககிட்ட நானே பேசியிருக்கேனா இல்லை வேற யாரும் பேசுனாங்களான்னு தெரியல. போன வட்டமும் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னோம். சரிங்க சார் நாங்கள் பேசிட்டு திருப்பி கூப்பிடுறோம், நீங்கள் அதுக்கப்புறம் கூப்பிடல. ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. நான் சர்வீஸ் பேசுகிறேன். சென்டரில் கொண்டு போய் வண்டியை விட்டா மேற்கொண்டு 5 நாள் 10 நாள் போட்டு கம்ப்ளைண்ட் வச்சிருக்காங்க. இல்லை சார், கம்ப்ளைண்ட் சொன்னாதான், கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடுத்தாதான் சார் அவ்வளோ மேம் நாள் வண்டியில நிற்கிறாங்க. ஆயில் லீக்கேஜ் கிட்டத்தட்ட வண்டி எடுத்த முதல் மாசமே ஆயில் லீக்கேஜ்னு சொல்லி இன்ன வரைக்கும் எனக்கு சரி பண்ணல. நீங்க என்கிட்ட ஏற்கனவே பேசியிருந்தீங்க, இந்த ஆயில் லீக்கேஜ் நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், இல்லைன்னா ஐடியில மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஆயில் லீக்கேஜ் இப்போ வரைக்கும் எனக்கு அப்படியே தான் இருக்கு. எனக்கு வண்டி டிவியே முடிய போகுது. இன்னும் 6 மாசத்துல வண்டி டிவியே முடிய போகுது. இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 தடவை சர்வீஸ் விட்டேன். ஒரு சர்வீஸ்ல கூட எனக்கு சரி பண்ணல. காசு மட்டும் வாங்கியிருக்காங்க. போன விட்ட சர்வீஸ் சென்டர்ல விடும்போது வேற ஆள் இருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்டதுக்கு இந்த அமௌண்ட் பெய்டு பண்ணுங்க, இனிமேல் எப்போ அந்த ஃபால்ட் இருந்தாலும் ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறோம் நாங்க. இப்போ ரீசெண்ட்லியா போய் சர்வீஸ் சென்டர்ல விடும்போது டயர் ஃபால்ட் கொண்டு விட்டதுக்கு டயர் எங்ககிட்ட அவைலபிள் இல்லைன்னு சொல்லி 7 நாள் போட்டு வச்சுட்டாங்க. வெளியில இருந்து டயர் வாங்கிட்டு போய் கொடுக்குறேன், அப்பயும் வெளியில தான் மாட்டி கொடுக்குறாங்க. அதுக்கு அவங்களுக்கு காசு வேற நான் கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. சரி ஆயில் லீக்கேஜ் பாருங்கன்னா ஆயில் லீக்கேஜுக்கு நீங்க பணம் கட்டினா தான் பார்ப்போன்றாங்க. இப்படியே ஒவ்வொரு தடவையும் நாங்க பணம் கட்டிட்டே தெரியுறதுக்கு எதுக்கு நாங்க வண்டி சர்வீஸ் விடணும்? நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். 1800 ரூபா கொடுத்து நான் வேலை பார்த்துருக்கேன். கரெக்டா 5 மாசம் கூட ஆகல. திருப்பி அதே ஃபால்ட். அதுவும் முதல் மாசமே ஃபால்ட். நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அவங்களுக்கு. இப்ப கேட்டா சார் அவங்கலாம் வேலை பார்த்தவங்கலாம் போயிட்டாங்க, இப்ப நாங்க புது ஆள் தான் இருக்கோம், நீங்க திருப்பி பெய்டு பண்ணி தான் பார்க்கணுன்றாங்க. எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லையே. வண்டியை சர்வீஸ் விட்டோம்னா இந்த சர்வீஸ் விட்டது இத்தனை நாள்ல உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. நீங்க ஒன்றும் இல்லை, நீங்க ஒரு நாளைக்கு போய் உங்க சர்வீஸ் சென்டர் நீங்களே போய் பாருங்க, எவ்வளவு வண்டியை போட்டு வச்சிருக்காங்க நீங்களே பாருங்க. ஒரு வண்டின்றது ஒருத்தருடைய டிராவல் டைமிங் இது. எனக்குலாம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நான் 150 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன். உங்க சென்டர்ல கொண்டு வந்து போட்டுட்டு நான் எதுல போய் எதுல வர்றது சொல்லுங்க பார்ப்போம். சரிங்க வேலை சொல்கிறேன் நானும் சார், சர்வீஸ் சென்டர் தான் கம்ப்ளைண்ட் இருக்கேன். நான் வந்து கொடுத்துட்டு ஐடி சர்வீஸ் சென்டரும் வச்சிருக்கேன். ஹலோ. சாரி சார், கால் கட் ஆயிடுச்சு சார். சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். சார் இல்லை சார், நெட்ஒர்க் இல்லைனால கட் ஆயிடுச்சு சார். இல்ல மேம் அது இப்போ ப்ராப்ளம் இல்ல. நான் சர்வீஸ் சென்டர் கொண்டு போய் நான் சர்வீஸ் சென்டருக்குன்னு விட்டேன்னு வச்சுக்கோங்க, 7 நாள் வண்டியை போட்டு வச்சிருக்காங்க. கேட்டா என்ன பதில் சொல்றாங்க தெரியுமா? இதுக்கு முன்னாடி வந்த வண்டி இவ்வளவு வண்டி கிடக்கு அப்படின்றாங்க. அது பெருமையா சொல்ற மாதிரி இருக்கு அவங்க சொல்லும் போது. அந்த வண்டி இல்லாம எவ்வளவு பேர் எவ்வளவு சிரமப்படுவாங்கன்னா அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சின்ன ஃபால்ட்டுன்னு கொண்டு போய் நிப்பாட்டினா கூட 7 நாள் 5 நாள் 3 நாள் அவங்க வாய்க்கு எத்தனை நாள் வருதோ அதை அப்படியே போட்டு வைக்க சொல்றாங்க. சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு மொபைல் வாகனம் ரெண்டுமே எந்த அளவுக்கு அத்தியாவசியம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். கிட்டத்தட்ட இப்ப நீங்க சர்வீஸ் சென்டர் போனாலும் கிட்டத்தட்ட ஒரு 150 வண்டி உங்க சர்வீஸ் சென்டர்ல நின்றுகிட்டு தான் இருக்கு. ஏற்கனவே வாங்கினது வண்டியிலேயே சர்வீஸ் டெலிவரி கொடுக்காம மேற்கொண்டு நீங்க சர்வீஸ் எடுக்க தான் நீங்க ட்ரை பண்றீங்க. நான் உங்களை எதுவுமே சொல்லல. உங்களுடைய வேலையை நீங்க பாக்குறீங்க. அதே மாதிரி எங்க வேலையை நாங்க பார்க்கணும்னா எங்களுக்கு வண்டி வேணும். நான் என்ன சொல்றேன், வண்டி எடுத்து கரெக்டா 3வது நாள் 4வது நாள் நான் பாக்குறேன் ஆயில் லீக்கேஜ். போய் நேரா ஆபீஸ்ல நிப்பாட்டுறேன். சார் இந்த ஃபர்ஸ்ட் மந்த் சர்வீஸ் விடுவீங்கல்ல, அப்ப நாங்க பார்த்து கொடுக்குறோம் நானுங்க. இப்போ வரைக்கும் நான் பணம் தான் கட்டியிருக்கேனே தவிர 3 சர்வீஸ் விட்டு எடுத்திருக்கேனே தவிர இப்போ வரைக்கும் எனக்கு அந்த ஃபால்ட் கிளியரே ஆகல. அதே மாதிரி டைம் செட் பண்ணோம்னா டைம் செட்டே ஆகாது. சுவிச் ஆஃப் பண்ணிட வண்டி ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆனா டைம் மாறிடும். 2-3 கம்ப்ளைண்ட், அந்த 3 கம்ப்ளைண்ட் அப்படியே தான் இருக்கு இன்ன வரைக்கும். பணம் எதுக்கு கட்டினேன்னு எனக்கும் தெரியல, அவங்களுக்கும் தெரியல. கேட்டா நாங்க மாத்திட்டோம், ஆயில் சீல் மாத்திரம், அது சீல் மாத்திரம்ன்றாங்க. ஆயில் சீல்ன்றது வெறும் 7 ரூபாய், 1700 ரூபாய் நான் கட்டியிருக்கேன் எனக்கு. சரி டயருக்காக கொண்டு போய் நிப்பாட்டினேன் சார், பேக் டயர்னு சொல்லி கொண்டு போய் நிப்பாட்டினேன். எங்ககிட்ட கம்பெனில டயர் இல்லை, அவைலபிள் இல்லைனாங்க. சரி நானே வாங்கிட்டு போறேன். நான் வாங்கிட்டு போய் கொடுக்குற டயரை கூட அவங்க மாட்டல, வெளியில இருக்க லோக்கல்ல இருக்க பஞ்சர் கடையில கொடுத்து மாட்டி வாங்கிட்டு வராங்க. அதுக்கு 100 ரூபாய் அவங்களுக்கு சர்வீஸ் சார்ஜஸ் நான் கொடுக்குறேன், இவங்களுக்கு 100 ரூபாய் கொடுக்குறேன். என் கடைக்கு பக்கத்துலேயே பஞ்சர் கடை இருக்கு. இது எதுக்கு நான் இங்க இருந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சி கிட்டத்தட்ட 200 ரூபாய் செலவு பண்ணி அங்க போய் திருப்பி வரதுக்கு 200 ரூபாய் செலவு பண்ணி, இது தேவையா எனக்கு? சர்வீஸ் சென்டர்ன்றது பிரச்சனையை வந்து தீர்க்கிறதுக்கு தான், பிரச்சனையை உருவாக்குறது கிடையாது. இது நீங்க வந்து கம்ப்ளைண்டா எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போ ஏன் சர்வீஸ் விடாம இருக்குன்றதையும் சொல்றேன். இப்போ வண்டி வந்து எனக்கு பிரச்சனை இல்லை, ஓடிக்கிட்டே தான் இருக்கு அப் அண்ட் டவுன். ஆனா உங்க சர்வீஸ் சென்டர்ல கொண்டு வந்து ஒரு தடவை நான் போட்டு மறுநாள் எடுக்கிறேன் அப்படின்னா 2 நாள் கழிச்சு எடுக்கிறேன், என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. வண்டி அதுக்கப்புறம் என் கைக்கே வராது.
திருப்பி போய் கேட்டோம்னா வண்டி நிப்பாட்டுங்க நாங்கள் செக் பண்ணி தரோன்றானுங்க. வண்டியை கொடுத்தா உடனே கொடுத்தா பரவாயில்ல, என்னமோ மாமியார் வீட்டுக்கு போன பொண்டாட்டி மாதிரி இவங்களே வச்சுக்கிட்டானுங்கன்னா அப்புறம் எதுக்கு கஸ்டமருக்கு வண்டி? 10 நாள் 15 நாள் 8 நாள் நீங்க ஒண்ணும் இல்ல, நீங்களே கேளுங்க உங்க சர்வீஸ் சென்டருக்கு வர வண்டி எல்லாமே டெலிவரி ஆயிடுச்சான்னு கேளுங்க. இல்ல உங்க ஹெட் ஆபீஸ்க்கு நீங்களே இன்ஃபார்ம் பண்ணுங்க. எல்லா கஸ்டமரும் இப்படிதான் சொல்லுவாங்க. நான் மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு இதே பிரச்சனை இருந்திருக்கும். ஒரு சின்ன ஃபால்ட்னு போனா கூட 7 நாள் போட்டு வச்சிருவாங்க. அந்த 7 நாள் எனக்கு வண்டி இல்லைன்னு நான் எங்கிட்டும் போக முடியாது. ஏன்னா ஒரு நாளைக்கு நான் வந்து டிராவல் பண்றது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் டிராவல் எனக்கு அப் அண்ட் டவுன். கிட்டத்தட்ட 70-80 கிலோமீட்டர் நான் வண்டி ஓட்டுறேன். எதில் நான் மாறி போக முடியும்? ஓலா புக் பண்ண முடியுமா, ஆட்டோ பிடிக்க முடியுமா, பஸ்ல ஏறி போய் வர முடியுமா? என்னுடைய தூரத்தையும் நான் பார்க்கணும்ல. நீங்க கோச்சுக்காரங்க, தயவு செய்து நீங்க கம்ப்ளைண்டா ஃபைல் பண்ணாலும் சரி, சர்வீஸ் சென்டர்ல வண்டி விடுறதுக்கு மனசே இல்லை இப்பெல்லாம். ஏன்னா நான் கொடுத்த 1வது மாசம் நான் வண்டி எடுக்கும் போது கொடுத்த கம்ப்ளைண்ட் 2வது 1வது வருஷம் முடிஞ்சு 2 வருஷம் முடிஞ்சு இது இப்ப கிட்டத்தட்ட எனக்கு வந்து 24 மாசத்துல இன்னும் ஒரு 5 மாசமே நம்ம தான் பேலன்ஸே இருக்கு, டிவி பேலன்ஸ். அதுவே முடிய போகுது. நீங்க சொன்ன மாதிரி எனக்கு வந்து இன்சூரன்ஸ் கிளைம் ஆகாது நீங்க சொல்றீங்கல்ல, இன்சூரன்ஸ்ல என்ன பண்ணி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு இது வரைக்கும் எதுவும் பண்ணி கொடுக்கல. புட்ரஸ்ட் பேட்டரி போச்சு, அந்த பேட்டரியை கொண்டு போய் கொடுத்ததுக்கு புது பேட்டரி கொடுத்துருக்காங்க, அதையும் நாங்க தான் கழட்டி மாட்டிக்கிட்டோம். அவங்க கூட அதுக்கு எந்த ஒரு இதுவும் பண்ணல. நான் சர்வீஸ்ல வேணா இன்ஃபார்ம் பண்றேன் சார். உங்க சாரை கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. உங்க நேம் பிரியதர்ஷினியா? என்னங்க சார்? உங்க நேம் பிரியதர்ஷினியா? இல்ல சார், பிரியதர்ஷினி கிடையாது. ஏற்கனவே ஒருத்தவங்க பிரியதர்ஷினி சொல்லிட்டு பேசினாங்க கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் 4 மந்த்துக்கு முன்னாடி. அவங்க நம்பர் நான் சேவ் பண்ணேன். உங்க ஆபீஸ்ல வந்து தான் பேசினாங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சார், உங்க வண்டி நம்பரையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் சார், பக்காவா பண்ணுவாங்க சார்னு சொன்னாங்க. அந்த வாட்சியை நம்பி தான் நானும் போய் நிப்பாட்டினேன். 4 நாள் போட்டு வச்சுட்டானுங்க, ஒரு வேலை பார்க்கல. நான் வண்டி எங்க நிப்பாட்டனோ அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல எடுத்து நிப்பாட்டினானுங்களே தவிர தொடவே இல்லை. அதுக்கப்புறம் நான் போய் சண்டை போட்டு என் வண்டியை கேட்கிறேன். அதுக்கு என்ன சொல்றானுங்கன்னா, வண்டியை நீங்க கேட்கறேன் எங்களால கொடுக்க முடியாது, மேனேஜர் வந்தாதான் நாங்க கொடுக்க முடியும்ன்றானுங்க. ஏன்? வண்டி டயரை மாத்தவே இல்லை, அப்படியே நிக்குது. நான் கொடுங்கடா வெளில மாத்திக்கிறேன்னா தரமாட்டேன்றானுங்க. அப்புறமேட்டு டயரை நீங்க வாங்கிட்டு வாங்க நாங்க மாட்டி தரோம்ன்றானுங்க. எதுக்கு? இந்த 100 ரூபா சர்வீஸ் சார்ஜஸ் போடுறதுக்கு. இப்ப சொல்லுங்க, நீங்க ஒரு லேடி வண்டி ஓட்டுவீங்கன்னு தெரியும் உங்களுக்கு, வண்டியை கொண்டு போய் ஒரு மெக்கானிக் ஷாப்ல போட்டு உங்ககிட்டயே வண்டி கொடுக்க மாட்டேனாங்கன்னா எவ்வளவு காண்டாகும்? கொஞ்சம் கொஞ்சம்லாம் பண்ணலாங்க. சர்வீஸ் சென்டர்ல நிறைய பண்றானுங்க, அதுவும் பஜாஜ்ல சொல்ல வேணாம். வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கு, ஃபைனான்ஸை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்லை, எல்லாமே பக்கா. ஆனா சர்வீஸ் சென்டர்ல வந்து இது வரைக்கும் எந்த ஒரு கஸ்டமருக்கும் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. நான் வண்டியை கொண்டு போய் நிப்பாட்டும் போது நிறைய பேரை அப்சர்வ் பண்ணுவேன், சுத்தி இருக்கவங்க எல்லாம். எவனாவது ஒருத்தர் சண்டையிலேயே தான் வந்து நிப்பான். என்ன காரணம்னா அங்க இருக்க 4 பேர் இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன் மொத்தமே சர்வீஸ் சென்டர்ல. எனக்கு தெரிஞ்சு 4 பேர் 5 பேர் தான் இருக்கானுங்க. ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. ஒரு கஸ்டமர் வந்து வண்டியை நிப்பாட்டினா அவங்களுக்கு அந்த வண்டி அவங்களுக்கு முக்கியமானது, 1.5 லட்ச ரூபா போட்டு எடுத்திருக்காங்கன்னா அந்த வண்டிக்குரிய மதிப்பை கொடுத்து உடனே பார்த்து கொடுக்கணும். ஈர துணியை வச்சு துடைக்கிறது கூட அவங்களுக்கு வலிக்குதுன்றானுங்க. இதுல எதுக்கு நாங்க போய் சர்வீஸ் கொடுக்கணும்? கேட்டா அப்டேட் பண்ணிட்டோம் இதை மட்டும்தான் சொல்றானுங்களே தவிர, மற்ற வண்டியை வந்து இந்த இடத்துல ஆயில் லீக்கேஜ் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இப்ப 15 மாசம் ஆகி இன்ன வரைக்கும் அதை தொட்டு கூட பார்க்கல. அவங்க என்ன பண்ண நீங்களே சொல்லுங்க. அப்ப நான் உங்க டீடைல் அனுப்பிச்சுட்டு சார்ட்ட பேச சொல்றேன் சார். உங்கள்கிட்ட ஆல்ரெடி 4 மந்த்துக்கு முன்னாடி சொன்னாங்க. அவங்க சொன்ன வார்த்தையை நம்பி தான் நானும் போனேன். அவங்க அதெல்லாம் மதிக்கவே மாட்டாங்க மேம். இல்ல சார், நான் பேச சொல்றேன் சார் கன்ஃபார்மா. எக்ஸ்ட்ராவா இன்னும் ஒரு 2 நாள் போட்டு வைப்பானுங்க வண்டியை நான் விட்டேன்னா. அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கேன், நானும் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் ஒரு 6 மாசம் முடிஞ்சுன்னா எனக்கு இன்சூரன்ஸ் கிளைமும் வராது. அதுக்கப்புறம் நான் இன்சூரன்ஸ் நான் தான் செகண்ட் இயர் போட்டிருக்கேன். நிறைய பேர் அந்த வண்டிக்கு இன்சூரன்ஸே போடாம ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஆர்கே பஜாஜ்ல. என் நண்பரே வண்டிக்கு ஃபைனான்ஸே போடல. என்னன்னு கேட்கிறேன், இன்சூரன்ஸ் போடாம இருக்கீங்கன்னா, ஏன்னா இன்சூரன்ஸ் போட்டு என்னென்ன ஆக போகுது, அங்க போனா காசை தானே வாங்குறானுங்கன்றாரு. நீங்க முதல்ல அங்க இருக்க வண்டிகளை முதல்ல வெளியேற்ற பாருங்க. ஏகப்பட்ட வண்டி உள்ள நிக்குது, போற கஸ்டமர்லாம் அதான் பார்ப்பான். என்ன சொல்றானுங்க தெரியுமா? இன்னொன்னு, வண்டியை கொண்டு போய் நிப்பாட்டிட்டோம்னா சரி நம்மளுடைய தேவைக்கு சரி 2 நாள் தானே சொல்றாங்க, 4 நாள் தானே சொல்றாங்க, சரி 5 நாள் தானே நம்ம சமாளிச்சுக்கலாம் நிப்பாட்டிட்டு வந்தா, அங்க இருக்க வண்டிகளை எடுத்து நாங்க இடம் மாத்தி நிப்பாட்டவே எங்களுக்கு இடம் இல்ல, உங்க வண்டியை வெளியில தான் நிப்பாட்டணும்ன்றானுங்க. அப்ப எவ்வளவு காண்டாகும்? 1.5 லட்ச ரூபாய்க்கு நாங்க போட்டு வாங்குற வண்டியை ரோட்ல தான் நிப்பாட்டுவோம்னு சொன்னா எப்படி இருக்கும்? இது பரவாயில்ல, சரி நிப்பாட்டிட்டோம், திங்கக்கிழமை நிப்பாட்டிட்டோம் சார், வெள்ளிக்கிழமை வந்து எடுங்கன்றான். 5 நாள் வெள்ளிக்கிழமை போனா வண்டி எங்க நிப்பாட்டணுமோ அதை விட்டு இடம் மாத்தி நிப்பாட்ட இருக்கானுங்களே தவிர அந்த வண்டியில ஒரு பொருளை கூட கழட்டி கூட பார்க்கல அவனுங்க. என்னையான்னு கேட்டா, ஏற்கனவே வந்த வண்டியெல்லாம் பெண்டிங் நிக்குது சார், அதெல்லாம் முடிச்சுட்டு தான் பார்ப்போம். அப்ப அந்த 5 நாள் கொடுத்துருந்தா நாங்களாவது ஓட்டிட்டு இருப்போம்ல. நான் அனுபவிச்சிருக்கேன், நேரடியாக அனுபவிச்சிருக்கேன். ஓலா புக் பண்ணி, ரேபிடோ புக் பண்ணி, ஆட்டோவுக்கு செலவு பண்ணி,
இங்கேருந்து அலைஞ்சு போனால் அந்த வண்டி அங்கேயே நிற்கும். அதை கொடுங்கடா நான் அதை ஓட்டுறேன்னா கொடுக்க மாட்டானுங்க. சார் இன்னைக்கு ரெடி பண்ணிடுவோம் சார், இன்னைக்கு நைட்டு நாங்கள் பிரிச்சிடுவோம் சார் ஈவினிங் அப்படின்வானுங்க. மறுநாள் நான் திருப்பி மெனக்கட்டு ஆட்டோ பிடிச்சி அங்கே போய் இறங்கினா அந்த வண்டி அதே இடத்துல தான் நிற்கும். சண்டையே போட்டு வந்திருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம். இது நான் மட்டும் இல்லை, எல்லா கஸ்டமருடைய ஒரு ஆதங்கம் தான். நீங்கள் ஃபைல் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை மேல் இடத்துல சொன்னாலும் சரி, நீங்கள் எதுவும் கோச்சிக்காதீங்க. இது வந்து என்னுடைய வேதனை தான். சரி சார். நான் சர்வீஸில் சார்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு சாரை கூப்பிட சொல்கிறேன் ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.